கிரியாஸ் காதல் காதல் 1 கோடிக்கும் மேலான நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கொண்ட கிரியாஸ். உங்க 2 பேர் லவ் ஸ்டோரி கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இந்த காலத்துலயும் இப்படி 2 பேர் லவ் பண்றாங்களேன்னு. இல்லை மேம், முதல்ல குடிச்சேனா எனக்கு ஒரு மாதிரி பேட் ட்ரிப் ஆயிடுச்சு. எனக்கு என்ன நடந்துன்ட்டு சுத்தமாக ஞாபகம் இல்லை மேம். விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. போய் மேம் போய், சத்தியமா சொல்ல உனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லைன்னு. நீ என்னென்ன பண்ண நான் மேடம் கிட்ட சொல்லட்டுமா? இல்லை மேம், ஞாபகம் இருக்கு, ஆனால் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அவன் அப்படி பண்ண அவன் கண்ணத்துலயே 2 விட வேண்டியதானே. மேம், இந்த மாதிரி நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். போதையில தெரியாம நடந்துருச்சுன்னு தெரிஞ்சுதான் நடந்தது. அப்புறம் என்ன, உன் சந்தேகம் எல்லாம் தீந்துருச்சா? என்ன பாக்குற? நான் பாஸானு கேட்டேன், நீ தான் டிஸ்டிங்ஷன்லாம் சொன்னல, மேம் கிட்ட சொல்லு. ஹலோ, இங்க எக்ஸாம் பேப்பர் திருத்த டீச்சர்லாம் இல்லைன்னா அப்புறம் சொல்லுங்க. இல்லை மேம், அன்னைக்கு மறுநாள் நைட்டும் ரெசார்ட்ல. ஹலோ, முதல்ல அந்த ரெசார்ட்ல இருந்து வெளியே வாங்க. உங்க ரெசார்ட் கதையெல்லாம் கேட்ட வரைக்கும் போதும். ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வாங்க. ஐ மீன், எப்போ உங்க கல்யாணம் நடந்தது அதை சொல்லுங்க. அப்புறம் கோவிலில் தான் மேம் கல்யாணம் பண்ணோம். 2 பேரோட ஃபேமிலி சேர்ந்து நல்லா கிராண்டாக தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல மேம், கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லபடியா தான் முடிஞ்சது. அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல தான் மேம் பிரச்சனையே வந்தது. ஹலோ, நான் கேட்ட வரைக்கும் போதும். உங்க ஃபர்ஸ்ட் நைட் கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. இல்லை மேம், அந்த பிரச்சனையே அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் கண்டிப்பாக அதை கேட்டே ஆகணும். என்ன பிரச்சனையோ அதை மட்டும் சொல்லுங்க. ஓ, வந்துட்டா. மாப்ள, டேய் நீங்க எங்க வரீங்க? போங்கடா. நாங்க இங்க தான் தூங்க போறோம். டேய் போங்கடா. டேய், அங்க சொந்தக்காரங்க ஃபுல்லா உள்ள படுத்துறாங்கடா. ஆமா, ரூம்லயே ஆமா. அவன இடம் விட மாட்டேங்கிறாங்கடா. நான் இங்க தான்டா நாங்க இங்க படுப்போம். தானே தூங்குவோம். டேய், இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா. வாழ்க்கையில ஒரு தடவை தான்டா ஃபர்ஸ்ட் நைட் வரும். அதுக்கு எடுத்து விட்றாதீங்கடா. நார்மலா 2 பேர் தான்டா கொண்டாடுவாங்க. நீ ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து கொண்டாடு மாப்ள. ஆமாடா டேய், மாப்ள. ஃப்ரெண்ட்ஸோட எப்பறா கொண்டாடுறோம்? அதெல்லாம் கொண்டாடலாம், வா, டேய், என்ன இங்க மாட்டி விடுற? சேரா பொளச்சு போடா. Powered by விட்டமின் A, D, E ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் சிவாம்சம் இறையர்களோடு கூடிய வளமான வாழ்விற்கு. தொடர்புக்கு 9566244871. பால். ஃபார்மாலிட்டி. ஜித்து, சாரி கட்டிட்டுமா? என்னடா இவ்வளோ ஸ்பீடா இருக்க? லூசு, காலையில இருந்து ரொம்ப கசகசான்னு இருக்கு, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. சாரி கட்டுறதுக்கு பொண்ணுங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு புரியல. சாரி தான் அழகா இருக்கும். ஒல்லியா இருக்க பொண்ணுங்களை குண்டா காட்டும், குண்டா இருக்க பொண்ணுங்களை ஒல்லியா காட்டும். அதை கட்டுறதுக்கு எவ்வளோ சோம்பேறித்தனம். நீ கட்டிப்பாரு, அப்ப தெரியும். ஜித்து, நம்ம இப்ப முன்ன மாதிரி இல்ல. நம்ம 2 பேருக்கும் நிறைய பொறுப்புகள் வந்துருச்சு. ஃபேமிலினா சும்மா இல்ல. கண்டிப்பா. அதனால நம்ம லைஃபை கரெக்டா பிளான் பண்ணணும். எப்படி? எல்லார் மாதிரியும் நாமளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், குழந்தைங்க பெத்துக்கிட்டோம்னு இல்லாம லைஃபை வேற மாதிரி வாழணும். வேற மாதிரினா? இந்த லைஃப்ல ஜெயிச்சுட்டு அப்புறம் குழந்தைக்கு பிளான் பண்ணலான்ட்டு சூரியவம்சம் படத்துல தேவயானி சரக்குமார் கிட்ட ஃபர்ஸ்ட் நைட்ல சொல்லுவாங்களே, அந்த மாதிரியா? அந்த படத்தில் அவங்க அப்பா வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அவங்க கையில் ஒன்றுமே இருக்காது. அவங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. நம்ம கதை அப்படி இல்லையே. நம்ம அப்பா அம்மா நமக்கு கிராண்டாக தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஃபினான்ஷியலி வீக்கெல்லாம் கிடையாது இல்லையா? அதெல்லாம் கரெக்டு தான். நம்ம ஃபினான்ஷியலி வீக் இல்லை தான், நமக்கு பேக்ரவுண்ட் இல்லாமையும் இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்கிற இந்த லைஃப் நாம டிசைன் பண்ணதா இருக்கணும். இது ஏன் வீடு, நம்ம காரு, நாம வாங்கினது அப்படின்னு இருக்கணும். நம்ம அப்பா அம்மா வாங்கி கொடுத்ததா இருக்கக்கூடாது. பின்னாடி எந்த பேச்சும் இது ஏன் அப்பா வாங்கி கொடுத்தது, உன் அம்மா வாங்கி கொடுத்ததுன்னு இருக்கவே கூடாது. நம்ம வாங்கினதா இருக்கணும். சரிம்மா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட். இப்போ நான் என்ன பண்ணணும்? முதல்ல நாம தனி வீட்டுக்கு போகணும். தனி வீட்டுக்கு போகணுமா? ஏய், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்காங்க. இது நம்ம வீடா? பிளஸ்ஸி வீடு. இன்னும் 1 வருஷம் நம்ம எங்க இருக்கலாம். இடையில அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, இல்ல நம்மளுக்கே குழந்தை பிறந்துடுச்சுன்னா,
பின்னாடி எந்த ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸும் இல்லாம ஃபியூச்சரிஸ்டிக்கா இப்பவே டீசெண்டா முடிவெடுத்து கிளம்பிட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பும் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். சரி இப்போ நான் என்ன செய்யணும்? நீயும் சம்பாதிக்கிற, நானும் சம்பாதிக்கிறேன். என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு. உன்கிட்ட என்ன இருக்கு? சேவிங்ஸா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நானே மாச கடைசியில் அப்படி இப்படி தான் ஓட்டிட்டு இருக்கேன். நானும் ஒழுங்கில்ல தான். நானும் மந்த் எண்ட் அப்படி இப்படின்னு தான் கொஞ்சம் ஓட்டுவேன். நம்ம 2 பேருமே ஒழுங்கில்ல. நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன? இனிமே ஏன் சேலரிய நம்ம வீட்டு செலவுக்கு வச்சுக்கலாம், உன் சேலரிய நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. நீ சொல்கிற மாதிரி செஞ்சிடலாம். அப்போ ஒன்று பண்ணு. நாளைக்கு இந்த விஷயத்த நீயே பிளெஸ்ஸி கிட்ட சொல்ற மாதிரி சொல்லு. ஏன்? அதை நீயே சொல்லாமே. நான் சொன்னா அவ விட மாட்டா. நீயே சொல்ற மாதிரி சொன்னா அதெல்லாம் ஜித்து சொல்லிட்டான், இது அவனோட விருப்பம்னு சொல்லிடலாம். சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். ம். ரொம்ப நேரமாக டைலாக் போர்ஷனாகவே போயிட்டுருக்கு. கொஞ்சம் போர் அடிக்குது. ம்ஹும். அப்படியே கொஞ்சம் ஆக்ஷன் பிளாக் போகுமா? மறுபடியும் பழைய ரூமுக்கே போக வேண்டியதானா? கடவுளே. ஐயோ, இனிமே நம்ம பிளெஸ்ஸி கூட இருக்கவே முடியாதா? இன்னும் பிளெஸ்ஸி கிட்ட நம்ம காதில் சொல்லவே இல்லையே. கடவுளே. அப்பாடா, இனிமேல் நம்ம நிம்மதியாக தூங்கலாம். இந்த 2 டிஸ்டர்பன்ஸுங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. இப்போ நீங்கள் என்ன டெசிஷன் எடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது யார் முடிவு பண்ணான்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜித்து. ஆ? ம். நான் தான். நான் தான். ஏன் இப்போ உனக்கு நாங்களாம் கூட இருக்கிறது டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? கேக்குறால சொல்லு. அப்படி இல்லை பிளெஸி, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஃபஸ்ட்டு வேற, இப்போ ஒரு ஃபேமிலி ஆயிட்டோம்ல. ஏன் அப்போ நாங்களாம் உன் ஃபேமிலி இல்லையா? எல்லாம் ஒன்றா இருக்கலாம் தானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். சின்ன வயசுலேருந்தே நானும் வருஷம் பிரிஞ்சதே இல்லை, அது தெரியுமா? அதுக்கப்புறமா நீ என்கிட்ட இருந்து அவளை பிரித்து கூட்டிகிட்டு போகிற. அப்படி இல்லை பிளெஸி, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பாரு. நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் தேவையில்ல. வர்ஷா, இந்த முடிவு உனக்கு ஓகேயா? சொல்றி. அப்பாடா. அப்போ நான் முடிவு பண்ணுறேன். நானா அவனா நீயே சொல்லு. நீதான். வர்ஷா. அடி பாவி, இப்படி மாறிட்டா பாத்தியா என் ஃப்ரெண்டு. சரிதான். நீ சொல்கிறதும் லாஜிக்கலாக ஓகே தான். எப்படியும் எனக்கு ஃபேமிலின்னு ஒன்று வரும், புருஷன் ஒருத்தன் வருவான். கரெக்ட். அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது. அதேதான். ஃப்யூச்சரில் கஷ்டப்பட்டு பிரியறதுக்கு இப்போமே நம்ம ஹாப்பியாக பிரிஞ்சிடலாம். ஏய், உன் மனசில் என்ன ஓடுதுன்னு எனக்கு அப்பட்டமாக தெரியுது. மூடிக்கிட்டு சீனை மட்டும் கவனி. மூடலை பூந்து எக்ஸ்ட்ரா டைலாக் போகணுன்னு நினச்சா கொன்று கொலை வச்சிடும், பார்த்துக்கோ. ஓ, மூடிக்கிட்டு பொட்டி படிக்கலாம் எடுத்து கிளம்பு, நம்ம ரூமுக்கு போகணும். மாப்பிள்ள, அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால தனியாக போகிறாங்க. நம்மளும் ப்ளஸ் ஒரு ஃப்ரெண்டு தானடா, நம்ம ஏன்டா இங்கேருந்து போகணும்? இங்கேயே தங்கலாம் மாப்பிள்ள. தூ, மானம் கெட்டவனே. அவங்களே போகிறாங்க, நமக்கு என்ன வேணும்? மூடிக்கிட்டு பொட்டி எடுத்து கிளம்பு. நீங்கள் 2 பேரும் தனியாக போங்க, அதில் எனக்கு நோ அப்ஜெக்ஷன். பட் எவ்ரி வீக்கெண்ட் நீங்கள் இங்கே தான் இருக்கணும். ஓகே? ஓகே. ஓகே. ஆமாம், எங்கே போக போகிறீங்க? வலசரவாக்கம் வேல நகர்ல ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கான் ஜித்து. அவன் அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டான். ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு போகிறது தான் பிளானே. இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறா. அப்போ பக்காவாக பிளான் பண்ணியிருக்கீங்க. எல்லாம் இவ பிளான் பண்ணிட்டு கடைசியில் ஏன் மேலே பழிய தூக்கி போடுறாளே. கடவுளே, நல்லபடியாக எங்கள் லைஃப் இருக்கணும். பால் எடுத்து லைட்டை ஊற்றிடு. இல்லை ஃபுல்லாக ஊற்றிடு. கொஞ்சம் போ. அவ்வளோதான் பார்ப்பலாம். என்ன வெயில் பாடா. ஓ, ஒரு வழியா
வீடெல்லாம் செட் பண்ணி முடிச்சாச்சு. ஓ வர்ஷா, ம் உன்னை கேட்கவா உங்ககிட்ட? ம் இல்லை, நீ அங்கே ரொம்ப பெரிய வீட்டில் இருந்த, நல்ல வசதியாக இருந்த. இங்கே கொஞ்சம் சின்ன வீடு, வசதி கம்மி. ஓகேவா உனக்கு? கஷ்டமா இல்லை? என்ன பேசுற நீ? இது நம்ம வீடு. நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ம். மனசு இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி, என்ன எழுதிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் நைட்ல நான் ஒன்று கேட்டேன். உடனே என் சேலரி எல்லாம் வீட்டு செலவுக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் நீ இதை ஒத்துக்கிட்டேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வர்ஷா, நீ நல்லது தானே சொல்கிற. நானும் அதை தான் சொன்னேன். சரி, என் சேலரியை செலவு பண்ணலாம், உன் சேலரியை சேவ் பண்ணலான்ட்டு. அப்புறமா என்ன? எனக்கு என்னமோ கில்ட்டா இருக்குப்பா. ம். அதனால இந்த முடிவை நான் கடவுள்கிட்ட விட போறேன். இதுல உன் பேரும் என் பேரும் எழுதி வச்சிருக்கேன். ஆ. இதுல எந்த சீட்டு வருதோ அவங்களோட சேலரிய வீட்டு செலவுக்கு வச்சுக்கலாம். ம். இன்னொன்னு நம்ம சேவிங்ஸ்க்கு வச்சுக்கலாம். ஓகே, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீ பண்ணுறேன்னா உன் இஷ்டம். நீ வா. எங்க வா. எங்க ம். வேண்டாம் தங்கமே, சொல்கிறேன்ல. இதுவும் பேசக்கூடாது. ஓகேவா? ம். ம். கடவுளே, எப்படியாவது ஜித்து பேர் வந்துடணும்பா ப்ளீஸ். இருந்தாலும் நீ ரொம்ப நல்லவளா இருக்க. எடு. ஏய், அப்படி போ. இங்க பார் ஜெத்து, இனிமே என் சேலரியை செலவு பண்றோம், உன் சேலரியை சேர்த்து வைக்கிறோம். ஓகே, ஏய், நம்ம 3 சான்ஸ் போட்டு பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஜித்து சொல்றான், ஆண்டவன் செய்றான். ஓகேவா? வா வா, போலாம் போலாம் போலாம், போ போ போ, போ போ. ஏய், பார்த்தோடா. இங்க பார் வர்ஷா, கிரியாஸ்ல நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்களாம். உனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ, வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிக்கோ. எது வேணும்ட்டு உனக்கு தான் தெரியும். நாங்க போய் சைலண்டா உட்காந்துக்கிறேன். சரியா? ரேட்டை பத்திலாம் யோசிக்காத, பாத்துக்கலாம். ம். ஓகேவா? ம். போ. கிரியா சம்மர் வீல் என்னென்ன இது? இது இப்ப சம்மர் ஆஃபர் சார். ஆ. எப்படின்னா இந்த சம்மர் வீல Okay. நீங்க சுத்துனீங்கன்னா அந்த நம்பருக்கு பின்னாடி ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு எந்த நம்பர் வருதோ அதுல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். வாங்கிக்கலாம். ஆமா, இப்போ நான் சுற்றி விட்டா எது வந்தாலும் நான் எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். ஆனா பே பண்ணணும். பே பண்ணணுமா? ஆமா சார், 70% ஆஃபர். 70% இருக்கா? அத்தா மகமாயி வருஷா பேரில் சுற்றி விட்றேன், நல்லதே தானே வரட்டும். அட ஒன்று ஆமா, இப்போ அதோட ப்ராடக்ட் நீங்க எங்கே எடுத்துக்கலாம். இருக்கும்? ஒன்றும் இல்லை. அது அந்த பக்கம். ஓ, பின்னாடியா? அச்சோ, பைக்கில் வர வந்துட்டேனே, நிறையா இருக்கு போலியே. எப்படி எடுத்துகிட்டு போவேன்? வர்ஷா, இங்கே பாரு, இயர்ஃபோனு 40% ஆஃபு. 300 ரூபாய் கொடுத்த இயர்ஃபோன் கொடுக்குறாங்களாம். வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஏசி, ஃப்ரீசரு, மொபைலு, ஓகே எல்லாமே எடு வர்ஷா, பார்த்துக்கலாம். சார், ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கீங்க. கேஷா இஎம்ஐயா? இஎம்ஐ. யார் நேம் போடட்டும்? என் ஹஸ்பண்ட் ஜித்து. ம், பார்த்துக்கலாம். இதில் சைன் போடுங்க. போட்டுறவா? ம். ம். கரெக்டாக தானே பிளான் பண்ணியிருக்கீங்க. இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் 2 பேரும் சேர்ந்து ஏர்ன் பண்ணாதான் ஃபேமிலியை நல்லபடியாக ரன் பண்ண முடியும். உங்கள் 2 பேருக்குன்னா ஒருத்தர் சேலரி போதும். இன்னொருத்தருடைய சேலரி சேவிங்ஸாக இருந்தால் ஃப்யூச்சர் நீட்ஸுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அது இந்த விஷயத்தில் வர்ஷா எடுத்த டிசிஷன் கரெக்ட். ஐம் வித் யூ வர்ஷா. முடிவு எடுத்ததெல்லாம் தப்பு இல்லை மேம். ஆனால் அது பிளான் பண்ணி என் சம்பளத்தில் கை வச்சால, அதுதான் தப்பு. ஏன் 2 பேரும் மியூச்சுவலாக தானே டிசிஷன் எடுத்தீங்க, அப்புறம் என்ன? என்னது மியூச்சுவலா? எஸ், 98.3 மிர்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க கூட மிர்ச்சி ஜித்து தான் மச்சி பேசிட்டு இருக்கேன். என்ன எல்லாருமே லைட்டா சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. இருக்கணுமே, 1ஆம் தேதி வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு சம்பளம் வந்துடும். சம்பளம் வந்துட்டா அவ்வளவுதான், சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாதுன்ற ரேஞ்ச் அளவுக்கு எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ஹெவி ஆயிடும். ஸோ வந்த சேலரியை ரொம்ப செலவழிக்காம இதுக்கெல்லாம் தேவையில்லைன்னு பார்த்து கொஞ்சம் செலவழிச்சா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கேட்டுட்டு இருக்கிறது 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சே. பாரா, சொன்னோன்னா நமக்கு கிரெடிட் ஆகுது.
பசங்களுக்கு இன்னும் பார்ட்டி இல்லையே, வச்சிருவோம். ஹலோ வர்ஷா. சொல்லு சித்து. வர்ஷா, நம்ம வெளியே டின்னர் போய் ரொம்ப நாள் ஆச்சுல, இன்னைக்கு போகலாமா? உனக்கு ஒரு ஷோ இல்ல? நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, நான் அப்ப ரெடியா இருக்கேன், நம்ம போலாம். சரி. இல்லை நம்ம பசங்களுமே கூப்பிட்ரு, நம்ம குரூப் இருக்குல்ல அதில் ஒரு மெசேஜ் போட்டுரு போதும். சரி, ஓகே சித்து. சரி, பாய். ஓகேடா, பாய், வந்துடுறேன். இன்னும் யாரும் இல்லை, எங்கே போயிட்டானுங்கலாம்? வந்துச்சு, எல்லாரும் பார்த்து எடுத்துங்க. ஓகே. என்னடா ஒரே சிக்கனா இருக்கு, சாப்பாடு எங்க போட்டு சாப்பிடு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்க தானே பில் பே பண்ண போறீங்க. நான் டயட்ல தான் இருக்கேன். மாப்ள நீ கொஞ்சம் வச்சு சாப்பிடுறத பார்த்து சர்வர் யாரும் நம்ம பக்கத்துல வரக்கூடாது. சாப்பாடு நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். டேஸ்டா. பிரதர் பார்த்து பிரதர். நிஜமாவா? ஜித்து. சரி, நான் வெளியே வெயிட் பண்றேன், வந்துரு. ஹெச்ஓடி சார், இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் வருது சார். இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸா? ஆமாம் சார். ஒரு 2 minutes பிரதர், கூப்பிட்றேன். ஓகே சார். காசு எங்கே போச்சு? டே மாப்ள வாடா போலாம். என்னாச்சுடா, பர்ஸே பார்த்துக்கிருக்க? இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு வருதுடா. ஏய், இது ஒரு விஷயமா? ஒரு நிமிஷம் இரு, இந்த என் கடை இருக்குல்ல, பண்ணிட்டு வா. இந்தா வா, பண்ணிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். சார். தேங்க்ஸ் சார். அதுக்குள்ளே காசு எப்படி காலியாச்சு? நேற்று தான் கிரெடிட் ஆச்சு, அதுக்குள்ளே காசெல்லாம் காலியாக இருக்கு. இப்போ 100-200 கூட வருஷா கிட்ட தான் கேட்குற மாதிரி இருக்குமே. அவசரப்பட்டு அவள் சொன்னதுக்கு ஒரு ஓகே சொல்லிட்டோம். எப்படி அதுக்குள்ளே எல்லா காசும் டெபிட் ஆகும்? ஓகே. இன்னும் 2துலேயும் என் பேர் போட்டிருக்கு. ஏய், நம்ம 3 சான்ஸ் போட்டு பார்க்கலாம். எனக்கு என்னமோ கில்ட்டா இருக்குப்பா. அடி பாவி.
அன்புள்ள கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. காதல் காதல் பவர்ட் பாய் பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃபிளவர் ஆயில் மற்றும் சிவாம்சம் இறையர்களோடு கூடிய வளமான வாழ்விற்கு. ரேடியோ பார்ட்னர் 98.3 மிர்ச்சி.